ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கு உங்களை எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கிற வீடியோ என்னென்னா ட்ராவல் வீடியோன்னு மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் லேக் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போனேன். அதில் மொத்தமாக 5 days வர 4 nights நிற்கிறது. வளமை மாதிரியே இந்த டைமும் நாங்கள் கிரவன் தான் புக் பண்ணினேன். ட்ராவல் ப்ரிப்பரேஷன்ஸ் நான் அப்லோட் பண்ணலை. என்ன வளமையாக எப்படி போகிறோம் அதே தான் நான் இதுலேயும் பண்ணினேன். எல்லாமே குக் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு போனது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திக்கிறேன், உங்களுக்கு வேண்டாம் பார்க்கலும். நான் எப்போவுமே அதே மாதிரி தான் பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறேன். நான் வேறையாக கொண்டு வரல. 5 daysலேயும் நாங்கள் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தேன். மண்டே டு ஃப்ரைடே தான் நாங்கள் புக் பண்ணினேன். ஸோ மண்டே போய்த்து சேர்றதுக்கே சரியாவினேன். ஏன்னா கிட்டத்தட்ட எங்கள் வீட்லேருந்து 4.5 hour மாதிரி வாரேன். ஆனால் நாங்கள் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது போய்த்து சேர போக்கில் ஈவினிங் ஆகி நெக்ஸ்ட் டே டியூஸ்டே தான் நாங்கள் வெளியில் போனேன். கிரவன் பார்க்லேருந்து இன்னும் ஒரு 1 hour மாதிரி ட்ரைவ் பண்ணி போனால் இந்த இடம் வர இது அவ்வளோ ஒரு அழகான இடம் உண்டு. இதில் இது பெரிய லேக் உண்டு. இதில் ஃபெரி சீக்கிரம் எங்களுக்கு அதில் போய்த்து வரையிலும். $45 minutes ஜேர்னி. அப்படியே லேக்கில் ஃபுல்லாகவே சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். இது போகிட்ட அவ்வளோ அழகாக இருக்கும் சீனரிஸ் எல்லாம். போகிட்டே அதை ஃபெரியில் அனௌன்ஸ் பண்ணி கொண்டே போகிறேன். போகிட்ட சைடில் பெரிய பெரிய ஹவுசஸ் எல்லாம் விற்கிறதுனே. அப்போ அதில் பழைய காலத்தில் கட்டினது, யார் யார் கட்டின, எவ்வளோ காலம் கட்டுறது போனேன் அப்படின்னு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி கொண்டே போனேன். நான் அட்ராக்ஷன் சைட்டில் இருக்கிறேன்டெல்லாம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் சொல்லிக்கொண்டே போனேன். அது உடனே நாங்கள் அவடத்தில் முன்னுக்கே பஸ் ஸ்டாப் பிடிக்கிறேன். எந்த பஸ் பிடிக்கும்டா கீழே ஃபுல்லாகவே கவர் பண்ணி மேலே ஓப்பன் ஆகிக்கும். அப்போ நாங்கள் அதில் தான் போனோம். அதில் போனால் அந்த ஏரியா ஆயிக்கிறதானே அதை சுற்றி பார்க்கலும். தண்ணி ஒரு என்ன சொல்ல, தண்ணி ஒரு அழகான ஒரு கண்ட்ரி சைடு. இது உங்களுக்கு பார்த்தா விலங்கும் ஃபுல்லாகவே ஃபார்ம் லேக் அப்படி தான் இருந்துச்சு. வீடுகள் கூட அவ்வளோ அழகு. ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாகவே எங்களுக்கு இப்படியே தான் டைம் போனேன். ஃபெரியில் போனேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் அதை பஸ்ஸில் போனேன். பஸ்ஸில் போய்த்து எல்லாம் பார்த்துட்டு வர போக்குள்ளே ஈவினிங் ஆகி நெக்ஸ்ட் டே மறுபடியும் வெளியாகினேன். நான் எப்போ எங்கே போகிறேன்டான்னு நான் கொஞ்சம் பிளேசஸ் பார்த்து எடுத்துக்கொண்டு போகிறேன். அப்போ தான் போகிற புதிய இடம் தானே, கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு. எல்லாத்த விட கவரேஜ் கொஞ்சம் கூட இருக்காது. அங்கே போய்த்து தேடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. நெக்ஸ்ட் டே அப்படின்னா நாங்கள் மண்டே தான் டியூஸ்டே தான் நாங்கள் ஃபெரியில் போனேன். வென்ஸ்டே ஒரு குகை ஒண்டிக்கிற அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்ததுல விளங்கினேன். அதைத்தான் தேடி கொண்டு போனேன். இது மிச்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்டா எல்லாமே எங்கேயானு போகிறேன்டா போர்ட் போட்டிக்கும், இந்த பக்கத்தால் போங்க அந்த பக்கத்தால் போங்க அப்படி எல்லாம் போட்டிக்கும். இது எதுவுமே போட்டிக்கல. ஸோ நாங்களே தான் தேடி 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 போகணும். நேவிகேஷன்ஸ் அந்த இடத்த காட்டவே இல்லை. அதுக்குள்ளே போன டைமும் சைடில் யார் போடுறோம் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு எப்படி போகிற அப்படின்னு சொல்லி. அப்போ லோக்கல் தானே இருப்பாங்க, ஸோ அவங்க தான் கைட் பண்ணினேன் இப்படி போங்கோண்டு. அழகான ஒரு இடம். பகி கொண்டு போகலும். ஆனால் நடுவால் போக்குள்ளே இப்போ நான் காட்டின மாதிரி தான் ரிவர் எல்லாம் வரும்.
ஸோ அதெல்லாம் தாண்டி போகணும். கொஞ்சம் வந்து சேலஞ்சிங்காக தான் இந்த பட் பக்கி கொண்டு போகிறது ஈஸி. பக்கியை ஹாஃப் கொண்டு போய்த்துட்டு ஒரு இடத்துல வச்சோணும், வச்சுட்டு தான் போகணும். அது மேலே ஃபுல்லாகவே கொண்டு போக கஷ்டம். இப்போ இதுக்குள்ளுக்கெல்லாம் இந்த குகைகளுக்கெல்லாம் கொண்டு போகலாம். போய்த்து இப்படி போனால் இது பெரிய ஒரு குகை, உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஒரு அழகான ஒரு குகையாக தான் நீந்தியது. இது எப்படின்னா ஒரு குகைக்குள்ளே போனேன்டா அதுக்குள்ளுக்கு இன்னொரு குகை, அது மாதிரி தான் நீந்தேன். நான் ஃபுல்லாகவே அப்படி வந்து பார்க்க போகல. இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்ததுனே வந்துட்டு மறுபடியும் வந்து அதுக்குள்ளுக்காலே இப்படி போய்த்தா அது இன்னொரு குகை வார. அப்படி அதுக்குள்ளால மேலே கீழே எல்லாம் மேறையிலும். இப்போ நாங்கள் ஒரு குகை ஒன்று போனதுனே பேத்துட்டு நான் இப்போ வேற ஒரு குகை அந்த வாசல் ஒன்று மாதிரி இந்த அதால தான் வந்து வெளியில் போய்த்து இப்போ மேலே ஏறினா இப்படி ஒரு துண்டுவார். இதுலேயும் வந்து 3 குகை இருக்கிற அதுக்குள்ளுக்கு போகையில ஒன்று ஃபுல்லாகவே கல் நிறைஞ்சிருந்த ஆட்கள் அதுலேயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறத கண்ட. இன்னொன்றுல வந்து குனிஞ்சு கொண்டே தான் போகணும், நின்று கொண்டு போகலாம். இன்னொன்றுல வந்து ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சி ஆட்கள் வந்து அதுலேயும் வந்து பூட்ஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு அப்படி போகிறத கண்ட. லக்கிலி வந்து வெதர் வந்து கொஞ்சம் சனியாக இருந்தேன், ஆனால் வந்து கோல்டாக தான் இருந்தேன். அது ஓகே தான் இருந்தேன். ஏன்னா நாங்கள் மிச்சம் நடந்து மிச்சம் ஏறி இறங்கி அப்படி தானே வரணும். அந்த டைமு வந்து அந்த வெதர் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த குகைக்கிறதுனே இந்த குகையிலேருந்து நாங்கள் வெளியில் வந்தால் எங்களுக்கு மேலே 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 புகையிலும். அப்படியே வராமல் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போனால் போக 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 அழகான வியூ சீக்கிரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாய்க்கும். மேலே வரங்காட்டுமே புகையிலும் எங்களுக்கு. அதேபோல் நாங்கள் வந்து அப்படியே கீழே இறங்கி வந்தால் ஒரு அழகான ரிவர் ஒன்று போகும், ஒரு அழகான பிரிட்ஜ் ஒன்றிக்கும். இந்த பிரிட்ஜோட ஃபோட்டோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் எத்தனையோ இடத்துல நான் பார்த்திருக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். அதே நான் நினச்சி கொண்டே இருந்தேன் எப்படியானும் இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அந்த குகைக்கிட்டே தான் நினைக்கிறேன் இந்த பிரிட்ஜ் இருக்கிறதும். நிறைய பார்க்குறதுக்கு அட்ராக்ஷன்ஸ் இருந்து, ஆனால் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணல. ஏன்னா மொத்தமாகவே வந்து 5 days தானே. ஒரு நாளைக்கு ஒரு இடம் மாதிரி தான் கவர் ஆகுற. ஏன்னா போகிறதுக்கு அதுக்கப்புறம் வாரத்துக்கு கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுக்கே வந்து டைம் முடியுற. தண்ணியில் எவ்வளோ கிளியர் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஆனால் தண்ணி வந்து சரியான கோல்டாக தான் இருந்து. இந்த இடத்துல எந்த ஒரு கவரேஜுமே இல்லை. அவசரத்துக்கான கோல் பண்ணினா வந்து கோலே போகாது. ஏன்னா எந்த கவரேஜுமே இல்லை இந்த இடத்துல எல்லாம். அதனால எங்களுக்கு அப்படியே போன வென்ஸ்டே தான் அது அப்படியே முடிஞ்சு. வென்ஸ்டேயும்
அதுக்கு பிறகு வந்து நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா வந்து இன்னொரு கூட வண்டிக்கிற ஸ்பைடர் கேவ் அப்படின்னு சொல்லி வண்டிக்கிற அதுவும் நான் தேடி பார்த்துட்டுல வந்தது. அதுக்கு தான் போனேன். அது கொஞ்சம் ஃபேமஸ் தானே, இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸ் எல்லாம் கண்டி அது கொஞ்சம் ஃபேமஸ் தானே. நான் நேற்று போன கெட்டகள் தான் வந்து தேடுறதுக்கு நல்லாவே கஷ்டப்பட்டேன். ஸ்பைடர் கேக்கு வந்து பார்க்கிங் எல்லாம் நிற்கிற இது வந்து ஒரு நேஷனல் பார்க் உள்ளுக்கு தான் இது வந்து இந்த கேவ் உண்டாயிக்கிற ஏறணும். நிறைய ஏறணும். நாங்கள் ஏற 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 வியூ அழகாய் கொண்டே வரும். கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் இல்லை, நல்லாவே கஷ்டம்தான். இந்த வெதர் வந்து லக்கிலி வந்து சனியா இருந்த ஆனால் கோல்டாக இருந்த. ஸோ நாங்கள் நிறைய ஏறி கொண்டு போகிட்டே வந்து அந்த கோல்டு வந்து விளங்குறல. இது நான் நல்லாவே மேலே வந்த கேவ் வந்து அந்த பக்கம், நாங்கள் வந்து நல்லாவே மேலே இந்த பக்கம் வந்தால் வந்து இந்த வியூ வர இந்த வியூக்காக நல்லாவே மேலே ஏறி போனேன். நல்லாவே மேலே ஏறி போகிறேன்டா பக்கி ஃப்ரெண்ட்லி இல்லை. பட் கேவ் கிட்ட வரங்காட்டியும் வந்து பக்கி கொண்டு போயிடும். பக்கி வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இந்த அப்படின்னா வந்து கொண்டு போயிடும். என்ன வந்து என்ன ரோடு வந்து கல் அப்படி தான் நிற்கிறேன். நாங்கள் வந்து பக்கியை ஹாஃபில் வச்சுட்டு அப்படி போனோம். நாங்கள் இதை கோயில வந்து நிறைய வந்து தண்ணி உங்களை பார்த்தா விலங்கும் சும்மா அப்படி வச்சு கொண்டு போகலாம். இப்படி கல் மாதிரி போட்டிக்கிறேன். நாங்கள் அதில் தான் காலை வச்சு போகணும். பெரிய கல் தான் போட்டிக்கிறேன். காலை வச்சு போகணும். எப்படி தண்ணி வர அப்படின்னா அவ்வளோ பெரிய மலை இழுக்கிறதுக்கு எப்படி குகைக்குள்ளே தண்ணி வரேன்டா ஊற்று வரதாம். அது தண்ணி உள்ளுக்கு சரியான கிளீனாக தான் இந்த கிளியராகவும் இருந்துச்சு. இதுக்குள்ளுக்கு வந்து டக்கிக்கிற அதே மாதிரி வந்து இதுக்குள்ளுக்கு வந்து ஃபிஷ்ஷும் மீக்கிற. நான் கண்ட கிட்ஸ் வந்து ஃபிஷ் நட் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இந்த பிடிச்சி விளையாடுறதுக்கு வைக்கும். இது வந்து மேட் கேவ். ஸோ வந்து இது நேச்சுரல் இல்லை. நாங்கள் நேற்று போனது வந்து அது நேச்சுரலாகவே இருக்கிறதா. மேலேருந்து பார்த்தா இந்த வியூ தான் வரும். இப்படி பார்க்குறத விட அங்கே போய்த்து பார்க்குறது வந்து சரியான அழகாக இருந்து அதை கேப்சர் பண்ணவே இல்லை அந்த அழகை. நாங்கள் லஞ்ச் எடுத்த வந்து இந்த ரிவர் கிட்ட தான். அதில் எப்படி சொல்லுவாங்கண்டா நாங்கள் நிற்காமல் போனால் 30 மினிட்ஸில் வந்து கேவை ரீச் பண்ணிடும். 30 மினிட்ஸ் வரத்துக்கு. ஆனால் வந்து அது பாசிபிளே இல்லை 30 மினிட்ஸ் நிற்காமல் போகிறதுன்றது. ஏன்னா வந்து அது மேலே மலை ஏறணுமே, அது சரியான கஷ்டம். நாங்கள் அப்படியே போன வந்து இன்னொரு வாட்டர்ஃபால் வண்டிக்கிறோம். அதை பார்க்க தான் போனேன். அது வாட்டர்ஃபாலுக்கு வந்து எந்த பார்க்கிங்கும் இல்லை. வாட்டர்ஃபால் ரோடுக்கு சைட்லேயும் வந்து பார்க் பண்ணவே இல்லை. டிசேபிள் ஒன்லி அப்படி தான் போட்டிக்கிறேன். ஒரே ஒரு ஆப்ஷன் நிற்கிறேன். நல்லாவே மேலே போனால் வந்து ஒரு கெஃபே ஒண்டிக்கிறேன். அந்த கெஃபேல வந்து நாங்கள் என்ன மாதிரி எடுத்தால் வந்து கெஃபேல வந்து எங்களுக்கு பார்க் பண்ணிடும். எவ்வளோ நேரம் பார்க் பண்ணிடும். கெஃபேலேருந்து ஜஸ்ட் வந்து லெஸ் தென் 5 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் அது வாட்டர்ஃபாலுக்கு.
அது முடிஞ்சோடனே நாங்கள் அப்படியே போன வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்த வார வழியில் வந்து ஒரு வில்லேஜ் ஒன்று தான் நாங்கள் வந்து அதை வில்லேஜும் எந்த லிஸ்ட்டில் இருந்து ஸோ வார வழியிலே நாங்கள் அதையும் கவர் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்ட்டு. இது வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட் அட்ராக்ஷன்ஸ் வந்து தேடினாலே இதை ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் வந்து வர மிச்சங்காலம் 1800 அப்படி என்னமோ ஒன்றில் வந்து பில்ட் பண்ண போல் குட்டியோண்டு ஸ்ரீலங்காவில் வந்து பொட்டி கடைன்னு சொல்லுவோம் தானே அது மாதிரி ஒன்று தான் சரி குட்டி உண்டு ஆனால் சரியான பிஸி. இதுக்குள்ளுக்கு வந்து ஜிஞ்சர் பிரெட் தான் ஃபேமஸ். பத்துக்கு வந்து ஃபஜ்ஜி இருக்கிற எல்லாமே இருக்கிற எங்களுக்கு வேணும்னா அதை எடுத்துக்கொள்ளும். அதுக்குள்ளுக்கு போய்த்து அதுக்குள்ளுக்கு வந்து ஜேம் ஐட்டம் அப்படி தான் அது ஒரு ஸ்வீட் ஷாப் ஒன்று மாதிரி தான் அது. அதே வில்லேஜும் நல்ல அழகு. ஏன்னா நாங்கள் வந்து லேட் ஆகி தானே போனோம் ஸோ எல்லாமே மூடி. ஏன்னா நாங்கள் ஒரு 3 இடத்துக்கு போய்த்தது போகிறதா நாங்கள் இதுக்கு போனேன் நல்லாவே லேட்டாகி. மிச்சம் வந்து டூ லேட்டாக லேட்டாக போய்த்து மறுபடியும் பேக் பண்ணணுமே. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து லீவ் பண்ணணுமே. நடந்து போக்கிட்ட நான் கண்டது தான் பீட்டர் ரேபிட் கார்ட்டூன் நிற்குதானே. இந்த ஷாப் அப்படியே வந்து அதை தீமில் தான் நிற்கிறேன். நான் கொஞ்சம் பீட்டர் ரேபிட் ஃபேன். ஸோ நான் வந்து லேட் ஆகினாலும் பரவாயில்ல அவ்வளோ நேரம் வந்து டைமுக்கு போகணும்னு சொன்னால் வந்து இல்லை பரவாயில்ல லேட் ஆகினும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஷாப் உள்ள போய்த்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு தான் நான் வந்தேன். நான் ஒன்றும் வாங்கலை ஆனால் நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். இதுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி போகல. நாங்கள் ஃபுல்லாகவே நடந்து தான் போனேன். இல்லை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. டே வந்து 10 o'clock மொதல் வந்து லீவ் பண்ணணும். ஸோ எல்லாமே பெக் பண்ணணும் தானே. அதை நான் குயிக்காகவே வந்து பெக் பண்ணினேன். நான் நார்மலி நான் ஓவர் பேக்கிங் பேசுனேன். எல்லாமே கட்டி எடுத்துக்கொண்டு வரேன். அதனால் வந்து நிறைய டைம் வேணும் மறுபடியும் கட்டி எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு. நான் வந்து ஃபில்லிங் எல்லாம் கொண்டு போனேன். ஸோ எனக்கிட்ட பன் கொஞ்சம் மிஞ்சி இருந்தேன். அந்த பண்ணை வந்து எப்படியுமே மறுபடியும் எடுத்துக்கொண்டு வரையலாம். பட் பேலன்ஸ் ஆகினது எல்லாமே வச்சு நான் வந்து செஞ்செடுத்தேன். அப்போ பெக் பண்ணி எடுத்துக்கொண்டு போனால் வீட்டுக்கு வரங்காட்டி ஓகே அப்படின்னு சொல்லி. டூ ஹவர்ஸ் கிட்ட வந்து ட்ரைவ் பண்ணி வரக்குள்ளே வந்து இன்னொரு இடம் வந்து லெங்காஸ்ட்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஜும்மாவுக்கு போனேன். நாங்கள் ஹஸ்பண்ட் ஜும்மாவுக்கு போய்த்து வரங்காட்டியும் நான் வந்து பேபி எடுத்துக்கொண்டு பார்க்கிட்டு தான் போனேன். அந்த டவுன் நிற்கிறதானே அதையும் பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் அங்கேருந்து லீவ் பண்ணக்குள்ளே வந்து 3:30 ஆகி. இதுதான் நாங்கள் வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட் போனது. நான் எலுமான மட்டும் வந்து நல்லாவே கட் பண்ணி இது கிட்டத்தட்ட வந்து 1.5 hour வீடியோ தான் நான் இவ்வளோ கட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டும் டேக் கேர், பாய்.